நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது, சுக்கிரன் வீட்டில் சனி, சனி வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் சனி சமசப்தமாக பார்க்கிறது. சனிக்கு 10ஆம் பார்வை உண்டு, சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும் உண்டு. சுக்கிரன் சனி ஒரு ராசி கட்டத்திலே இணைவு இருக்குது. சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறோம். இந்த இணைவுள்ளவர்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. படிப்படியாக பொருளாதாரம் முன்னேற்றம் ஆகிட்டே இருப்பாங்க. லட்சுமி கடாட்சம் உண்டு. இவங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படின்னு இருக்காது. அப்படி இருந்தாலும் எளிதாக அதை சமாளித்து விடுவார்கள். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தால் நிறைய ட்ரெஸ் இருக்கும். ஆனால் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்காது, இல்லை ட்ரெஸ் பொருந்தாமல் இருக்கும். ஏதாவது சின்ன குறை இருக்கிற மாதிரியே தெரியும் ஆடையில். பழைய வீடாக இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். புளிப்பு குழம்பே சாப்பிடுவார், சாம்பார் சாப்பிட மாட்டார். எடுத்தோடனே புளிக்க குழம்பு, 2வது புளிக்குழம்பு, 3வது புளிக்குழம்பு. சனி பகவான் தாமதப்படுத்துவார், கெட்ட பேரை ஏற்படுத்துவார். இந்த சுக்கிரன் சனியை குரு பார்த்தால் தோஷம் இல்லை. திருமணத்துக்கு பின் இவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டு. நகை மீது ஈர்ப்பு உண்டு. இப்போ நகை தொழில் செய்யலாம்னு நினைப்பாங்க. அதாவது நகை கடையில் வேலை செய்யலாம். ஆனால் குருவும் வலிமையாக இருந்தால் தான் நகை கடையில் வேலை கிடைக்கும். வாகனம் ஓட்டுறதுக்கு பயப்படுவாங்க. சனி ஆட்சியாக இருந்து சுக்கிரன் இணைந்து இருந்தால், இல்லை சனி உச்சமாக இருந்து சுக்கிரன் இணைவு பெற்றிருந்தால், இல்லை சனி தனது சுய சாரமே பெற்று பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த அவங்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு பயமாக இருக்கும். வாகனம் ஓட்ட தெரியும், ஆனால் பண்ண மாட்டாங்க. சுக்கிரன் வலுவாக இருந்து, இப்போ சனி சுக்கிரன் சேர்க்கை பெற்று சுக்கிரன் ரிஷபத்தில், இந்த ரெண்டுமே துலாத்திலே, சுக்கிரன் தனது சுய நட்சத்திரமான பரணி பூரம் புராணத்திலே ஆட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு வாகனத்தை வேகமாக ஓட்டுவாங்க. பைக்கு ரேஸ் போகிறவங்க, கார் ரேஸ் போகிறவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இணைவு உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு வருவதற்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் உண்டு. கண் தொடர்பாக அது வயசான காலத்தில் வர்றது தான், இப்போ வராது. வைரம் தொடர்பான தொழில் செய்யலாம். வைரம் பட்டை தீட்டுறது, வைர வியாபாரம், லாபம் கிடைக்கும். இல்லை ஃபேன்சி கடை போடலாம். டெக்ஸ்டைல்லையும் லாபம் இருக்கும். ஏன்னா சுக்கிரனை டெக்ஸ்டைல்னு சொல்கிறோம், வைரம்னு சொல்கிறோம், ஃபைனான்ஸ்னு சொல்கிறோம். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி சேர்க்கைன்னா டெக்ஸ்டைல் வியாபாரம் உண்டு. 10ஆம் இடத்தில் இருந்தால் தறி, லூம் செட்டு, இல்லை பனியன் கம்பெனி அப்படி வைக்கலாம். சுக்கிரன் சனியுடன் இணைந்து, சுக்கிரன் இதில் வலுவாக இருக்கும்போது வேகமாக காரு ஓட்டுவோம், சர்க்கரை நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது. இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, தனுசு வீட்டில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெண் ஜாதகத்தில் இருக்குது. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பெண் ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருக்கும்போது பெண் கொஞ்சம் ரொமான்ஸ் அதிகமாக இருப்பாங்க. மாப்பிள்ளை அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார். இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சிவ வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வணங்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று சிலதை தவிர்க்க முயற்சிக்கிறோம், முடியலை அப்படின்னா விட்டு தொலை வேண்டியது. அது எப்படி போகுதோ, விதி விட்ட வழி வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த 12ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி சேர்க்கை சிறப்பல்ல. சுக்கிரன் சனி சேர்க்கை 12ஆம் பாகவத்தில் இருப்பது சிறப்பல்ல. ஒரு பையனுக்கு பார்க்கும்போது 12ஆம் பாகவத்திலே சுக்கிரன் சனி சேர்க்கை, அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் லவ்வர் எல்லாம் பார்த்தா இவருக்கு 25 வயசு 40 வயசு அம்மா மேலே தான்.
இவருக்கு காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை நான் பார்த்துருக்கேன். அது சிறப்பில்லை, அது வந்து சிறப்பில்லை. அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பட்டு கடவுளை நடங்கினால் கைவிடப்படார். கடவுளை வணங்க வேண்டியதான். அது கடவுளை நம்ம வணங்கினா ஒருவேளை சரியாக இருக்கும் அப்படிங்கிறேன். சுக்கிரன் சனி இணைவு கொண்ட பிரபலமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஹேமமாலினி நடிகை. சிம்ம ராசி, சிம்ம ராசியில், அதாவது அவங்களுக்கு அது 2ஆம் வீடு, கடக லக்கணம். இவங்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் சேர்க்கை. ஹேமமாலினி ஒரு பரதநாட்டிய கலைஞர், அரசியல்வாதியும் ஆயிட்டாங்க, நடிகையாக இருந்தாங்க. தர்மேந்திராவுக்கு 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க. 2000 ஆண்டில் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றிருக்காங்க. சுனில் பாரதி மெட்டல், ஏர்டெல் மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவருக்கு விருச்சிக ராசி, விருச்சிக ராசியில் சனி சுக்கிரன் இணைவு. தொலைத்தொடர்பு, தொழில் முனைவோர், தொண்டு நிறுவனம், தொலைத்தொடர்பு, விண்வெளி தகவல் தொடர்பு இதில் இருக்காரு. சிங்டெல், சாப்ட் பேங்க், ஏக்ஸா, டெல் மாண்டே. இவர் சுக்கிரன் சனி இணைவை வந்து கொஞ்சம் பிரயோஜனமாக யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்திருக்குவார். அப்புறம் மந்த்ரா பேடி, இவங்களுக்கு மிதுன லக்கணம், ரிஷபராசியிலே 12ஆம் வீட்டிலே சுக்கிரன் சனி சேர்க்கை. அவர் ஒரு பெரிய இந்திய மாடல், தொலைக்காட்சி தொகுப்பாளர். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய திறமசாலி, நேர்மைக்காக பிரபலமானவங்க. அவங்க செயலில் எப்பவுமே நேர்மை இருக்கும் அப்படிம்பாங்க. திவ்யா தத்தா, இவங்க வந்து விருச்சிக லக்கணம், சிம்ம ராசி, 10ஆம் வீட்டிலே சுக்கிரன் சனி சேர்க்கை. இந்திய மற்றும் பஞ்சாபி படங்கள்ல நடிகை. பாலிவுட்ல துணை நடிகைக்காக 6 தேசிய விருது வாங்கியிருக்காங்க. இந்த சுக்கிரன் சனி 2ஆம் வீட்டில் இருந்தால் பெயர் மற்றும் புகழ், ஆசீர்வதிக்கப்பட்ட நிதி ஆதாயம் உண்டு. இந்த 3ஆம் வீட்டிலே சுக்கிரன் சனி சேர்க்கை, தந்தை அல்லது முன்னோர் பணம், தந்தை அல்லது கொள்ளி முடிஞ்ச சொத்து, தாத்தா சொத்து, பாட்டி சொத்து எல்லாம் கிடைக்கும். மனைவிட்டிருந்து காசு கிடைக்கும், பணக்காரன். 4ஆம் வீட்டிலே சுக்கிரன் சனி இருந்தால் நல்பெயர், சமூக அங்கீகாரம் நல்லா இருக்கும். 5ஆம் வீட்டிலே சுக்கிரன் சனி நல்லா படிப்பார், ஆனால் வேலைக்கு போக மாட்டார். குழந்தை லேட் ஆகலாம், கண்டிப்பாக லேட் ஆகும். கல்யாணம் ஆகிறது லேட் ஆகும். கல்யாணம் சீக்கிரம்னா குழந்தை லேட் ஆகும். 6இல் இருந்தால் கண்டிப்பாக எதிரி உண்டு. கழுத்து மேலே கத்தி, எப்படியோ தடுமாறி ஜெயிச்சு வந்துடுவார். 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் சனி சேர்க்கை, நல்ல மனைவி அமைவாங்க. அந்த கிரக அமைவுகளை, மனைவிக்கு கிரக அமைவுகளை பார்த்து தான் பொருத்தணும். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி சேர்க்கை, பெற்றோர்களுக்கு வந்து முன்னேற்றம், பெற்றோர்களுக்கு வந்து முன்னேற்றம், பூர்வீக சொத்து வந்து சேரும். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி சேர்க்கை, எந்த துறையோ அந்த துறையில் பிரபலமாகறாங்க. 11ஆம் வீட்டிலே சுக்கிரன் சனி சேர்க்கை, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சுக்கிரன் சனியை சேரும். சனி கொஞ்சம் மெதுவாக நகரும், சுக்கிரன் வந்து வேகமாக இருக்கும். அதனால் இந்த இதில் வந்து கொஞ்சம் கெட்ட பேர்கள் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. அது ஒரு 30 நாள் 40 நாள் இருக்கிறதுல கொஞ்சம் கெட்ட பேர், தப்பு பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, தப்பு பண்ணதாக புரிந்து கொள்ளப்படுவீங்க. நீங்கள் ஒருத்தர் அன்பாக பேசுவீங்க, நீங்கள் ஏதோ தப்பாக பேசுகிற மாதிரியே ஒரு திங்கிங் வந்து வந்துடும். அந்த காலகட்டத்தில் நம்ம அதை கடந்து தான் போய் ஆகணும். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.